செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. பெஸ்கிக்கலை தொடர்பகம் மொழியின் பயணம், பெஸ்கிக்கலை தொடர்பகம் உண்மையின் குரல், இறையன்பின் நற்செய்தி உலகெங்கும் சேர்க்க இயலிசை கலைகள் எங்கள் கருவி. வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதி பாதை காட்டட்டும். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதி பாதை காட்டட்டும். குடந்தை பெஸ்கியின் கனவு வழியிலே தமிழும் கலையும் வளர்த்திடுவோம். வீரமாமுனிவர் விதைத்த மொழியின் வழியில் இறை வார்த்தை ஒளியை பரப்பிடுவோம். எழுத்தும் இசையும் காட்சியும் இணைந்து இதயங்களை தொடும் பாலமாகுவோம். உண்மை அன்பு நம்பிக்கை கொண்டு உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவோம். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதியின் பாதை காட்டட்டும். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதியின் பாதை காட்டட்டும். பெஸ்கிக்கலை தொடர்பகம் முன்னேறுவோம், பேரொளி சுடராய் திகழ்ந்திடுவோம். இறைவன் அருளில் ஒன்றிணைந்து இனிய கலைப்பணி தொடர்ந்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13. இறைவாக்கியங்கள் 44 52 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு உள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு
அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகை மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, குழந்தைகளே, சகோதரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக அமைய உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துக்கின்றேன். திரு அவைக்கும் இது ஒரு ஆசீர்வாதமான வாரமாக அமைய ஜெபிப்போம். பிரியமானவர்களே, வாழ்வில் விலை உயர்ந்த செல்வம் எது? கற்ற கல்வியா? ஈட்டிய செல்வமா? பொருளா? நல்ல மனைவியா? பெற்ற நன்மக்களா? சிறந்த உறவுகளா? நல்ல நண்பர்களா? இவைகளெல்லாம் நல்லவை அல்லது சிறந்தவை என்றாலும், தேவை என்றாலும், விலை உயர்ந்த செல்வம் என்ன என்பதை இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகம் அரசராகமம் முதல் நூல் 3வது இயல். இறைவன் சாலமோனுக்கு கனவில் தோன்றுகிறார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என கேட்கிறார். முதலில் தான் பெற்றதெல்லாம் இறைவன் கொடுத்த கொடைகளே, நீர் தந்ததே இறைவா என இறைவன் முன் தலை வணங்குகிறார், நன்றி கூறுகிறார். நீர்தான் என் தந்தை தாவீதுக்கு பதிலாக என்னை அரசனாக்கியுள்ளீர், திரளான மக்களின் தலைவனாக என்னை ஏற்படுத்தினீர். அதன் பிறகு அற்புதமான ஒரு செல்வத்தை சாலமோன் இறைவனிடம் கேட்கிறார். உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, இவரது மன்றாட்டு இறைவனுக்கு உகந்ததாய் இருந்தது, பிடித்தமானதாய் இருந்தது. வழக்கமாக இறைவன் தான் மக்களிடமிருந்து வருகின்ற மன்றாட்டுக்களை சாலமோன் முன் எடுத்துரைக்கிறார். மக்கள் வழக்கமாக நீடிய ஆயுளை கேட்கிறார்கள், செல்வத்தை கேட்கிறார்கள், ஏன் எதிரிகள் சாக வேண்டும் என வேண்டுகிறார்கள். ஆனால் நீர் நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் என சொல்லி இறைவன் சாலமோனுக்கு ஞானத்தை தருகிறார். பிரியமானவர்களே, சாலமோன் மன்னருக்கு இறை ஞானமே விலை உயர்ந்த செல்வம். எல்லாம் இறைவனின் கொடையே, இருப்பதும் இறைவனின் கொடையே, பெறப்போவதும் இறைவனின் கொடையே என்ற ஒரு மனநிலை. இறைவன் நம்மிடம் விரும்புவது தாழ்ச்சி, நன்றி.
சாலமோனிடம் இந்த தாழ்ச்சியும் நன்றி நிறைந்த மனமும் இருந்தது. எனவே இறைவனின் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில் விண்ணரசை பற்றிய உவமைகளை மத்தேயு 13:7 எடுத்துரைக்கிறார். புதையல் நிறைந்த நிலம், விலை உயர்ந்த முத்து, கடலில் வீசப்படும் வலை, புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளர். இந்த எல்லா உவமைகளுமே விலை உயர்ந்த செல்வம் இறைவனின் திருவுளமே, இறைவனின் திருவுளப்படி வாழ்வதே, இயேசுவே இறைவனின் ஒப்பற்ற செல்வம், இயேசுவின் வழியில் செல்வதே ஒப்பற்ற செல்வம் என்பதை எடுத்துரைக்கின்றன. விண்ணரசு புதையல் நிறைந்த நிலம். எப்படிப்பட்ட புதையல்கள்? மனித மாண்பு, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். இயேசு போதித்த இந்த விழுமியங்கள் விண்ணரசு இந்த விழுமியங்களை கொண்டது என்று இயேசு எடுத்துரைத்தது புதையல் நிறைந்த நிலம். இறைவனின் திருவுளமே புதையல் நிறைந்த நிலம். இதுதான் இறைவனின் திருவுளம். மண்ணுலகில் வாழ்கின்ற அன்பர்கள் மனித மாண்பின்படியும் சமூக நீதியை நிலைநாட்டவும் சமத்துவத்தை சகோதரத்தை கடைபிடிக்கவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒப்பற்ற செல்வம் இயேசுவே. அற்புதமான பாடல் ஒன்று உண்டு. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தே, நான் உள்ளதெல்லாம் இழந்தே. ஆம், இறைவனால் தரப்பட்ட ஒப்பற்ற செல்வம் அவருடைய ஒரே மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரது வார்த்தைகளே ஒப்பற்ற செல்வம். அவரது திருவுடலும் திரு இரத்தமும் ஒப்பற்ற செல்வமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, விண்ணரசு அனைத்து மானுடத்தையும் உள்ளடக்கியது என்பதை தான் அந்த மூன்றாவது உவமை நமக்கு எடுத்துரைக்கிறது. நல்லவர்கள், பாவிகள், நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கை அற்றவர்கள். நமது சூழலில், இந்திய தமிழக சூழலில் ஏழைகள், பணக்காரர்கள், உயர்த்தி கொண்டோர், தாழ்த்தப்பட்டோர் என அனைவரையும் உள்ளடக்கியது. இங்கு ஆண்டவர் தருகின்ற அற்புதமான போதனை, விண்ணரசில் நாம் யாரையும் ஒதுக்கக்கூடாது அல்லது ஒதுங்கக்கூடாது. சமத்துவம் என்கின்ற ஞானம் தேவை. இன்றைக்கு சமூகத்திற்கு தேவை. இன்றைக்கு நம் திரு அவைக்கு, குறிப்பாக தமிழக திரு அவைக்கு சமத்துவம் என்கின்ற ஞானம் தேவை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நான்காவது உவமையிலே அற்புதமான ஒரு உண்மையை ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். இயேசுவை நாம் திருமொழிக்கு நமது மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். அவரது புதிய கட்டளையை ஏற்றுக்கொண்டோம். எனவே பழையவற்றில் இயேசுவின் போதனைக்கு எதிரானவற்றை வீசி எறிய வேண்டும். சாதி என்ற தீமையை, தீண்டாமை என்ற பேயை உதறி தள்ள வேண்டும். இயேசுவின் அன்பு, அவரது மனநிலை, அவரது பாதை, அவர் குடியிருக்கும் திரு அவையின் உரிமையாளர்கள் நாம் என்ற
அந்த உணர்வு நம்மிலே மேலோங்கி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அற்புதமான ஒரு பாடல் உண்டு. இது கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுகின்ற பாடல். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பிரியமானவர்களே, சாலமோன் கேட்ட இறை ஞானம் என்ற செல்வத்தை கேட்போம். நன்மை தீமை பகுத்தறிகின்ற ஞானத்தை கேட்போம். நற்செய்தியிலே கேட்டது போல ஆண்டவர் இயேசுவின் குடும்பம், ஆண்டவர் இயேசு சொல்கின்ற அரசு, மனித மாண்பு, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற விழுமியங்களை உள்ளடக்கியது. இப்படி வாழ்வதுதான் நமது வாழ்வின் ஒப்பற்ற செல்வம். இந்த ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவையும் அவரது மனநிலையையும் அவரது விழுமியங்களையும் கடைபிடித்து வாழ இயேசுவிடம் இத்திருப்பலியிலே வரம் கேட்போம். ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமீன்.